முதலில் உள்நாட்டு செய்திகள். சீரற்ற வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26 உயர்வடைந்துள்ளது. புலத்சிங்கள அகலோயா பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அங்குருவா தோட்ட பகுதியில் நீரில் மூழ்கி காணாமல் போன நபரின் சடலம் நேற்று கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. சீரற்ற வானிலையினால் 1,19,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டுகிறது. மழை, வெள்ளம் மற்றும் மண்மேடு சரிவு காரணமாக 4,498 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக அந்த நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிரி குறிப்பிடுகிறார். இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தற்காலிகமாக 89 நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மக்களுக்கான நிவாரணங்கள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதாக பிரதீப் கொடிப்பிலி கூறினார். கடந்த 24 மணித்தியாலங்களில் எந்தவொரு பகுதியிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகவில்லை எனவும் வெள்ளம் வடிந்தோடுவதாகவும் இடர் முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் சுட்டிக்காட்டுகிறார். இது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் களுத்துறை, காலி, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதீப் கொடிப்பிலி சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ச்சியாக மழை பெய்யும் பட்சத்தில் மண் சரிவு ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவிக்கிறது.